பிஜேபியோட வெற்றி அண்ட் ஜனதாதள் நிதிஷ்குமாரோட வெற்றி இதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு அஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்த ஒரு பீகாரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, வெளியே இருந்து பீகாரை பார்க்கும்போது பீகார் இஸ் த புவரஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா, ஒரு அதிகமான பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட். அண்ட் அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ல இருக்கு, சராசரி வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் 3ல இருக்கு. பாப்புலர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3rd மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ பீகாரை வந்து நம்ம எப்படி பொட்ரை பண்ணோம்னு பார்த்தோம்னா ஒரு புவரஸ்ட் ஸ்டேட் சொல்லி பொட்ரை பண்றோம். நிதிஷ்குமார் வந்து கடந்த 5 வருஷமாக அங்க சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், தென் பிஜேபி அலையன்ஸ், காங்கிரஸோட அலையன்ஸ் இவங்க தான் மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க. இல்ல கொஞ்சம் வருஷம் ஒரு 20 to 25 30 இயர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. கரப்ஷன் 30 இயர்ஸ் கரப்ஷன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கரெக்டா பண்றது கிடையாது. ஈவன் லோ லெவல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அதிகமான மைக்ரேஷன்ஸ் பார்க்க முடியுது. இந்த மக்கள் எல்லாமே இங்க சவுத் இந்தியால இருந்தா வேலை பாக்குறாங்க, பீகார்ல இருந்து. சோ இவ்வளவு ஹியூஜ் லம்சமான இஷ்யூஸ் வந்து பீகார்ல இருக்கு.